வேற ஒரு நபர் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு சொன்னால் எனக்கு பின்னாடி ஒரு நபர் இருக்காரு, யாசின் ஃபிர்தௌசி. அவங்கள யாருக்கும் தெரியாது. அந்த வீடியோவில் வருவார், லாஸ்ட்டில் வீடியோவில் அவர் தான் வருவார். இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அவருக்கு சொந்தமானது தான், எனக்கு கிடையாது. இப்போ நான் இமேஜ் ஆகிறேன், ஆனால் அந்த இமேஜை கொடுத்தது கடவுள் புண்ணியது அவர் தான். அவருக்கு தான் நீங்கள் எல்லாருமே நன்றி செலுத்தணும். நானும் சேர்த்து நன்றி செலுத்தணும். ஏன்னா இஸ்லாமில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சொன்னால் மனிதனுக்கு நன்றி செலுத்தாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் ஆகவே முடியாது. இது அவங்க மூலியமாக தான் இறைவன் சேர்ந்தது. அப்போ இவருக்கு நன்றி செலுத்தினா தான் இறைவன் நன்றி செலுத்ததோ ஆகும். அதனால் அவருக்கு நான் அந்த இடத்துல ஞாபகம் பண்ணுறேன், நான் இல்லை ஹீரோ, அவர் தான் ஹீரோ. நான் ஜீரோவாக இருக்கும் பொழுது அவர் ஹீரோவாக இருந்து கைட் பண்ணார். இப்போ நான் ஹீரோவாக இமேஜாக கிடைச்சதுனா எனக்கு அப்பவுமே அவர் என்ன குறிப்பான விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய கம்பெனி நிறைய அது இதெல்லாம் இருக்கும், நிறைய பேர் பேசுவாங்க. நான் என்னை எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், நிறைய என்னுடைய இஸ்லாமிய சமூகமே எப்படி சொல்லிச்சுன்னு சொன்னால், நான் வந்து இந்த கம்பெனியுடைய பிராண்ட் அம்பாசிடராமா. உண்மையாக சொல்கிறேன், இப்போ தான் 2வது முறை நான் அவரை பார்க்குறேன். என்னை நேரில் அவர் கூட பார்த்ததில்லை, இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த டீம் மூலியமா, இந்த ஹைலானுடைய இந்த கம்பெனி மூலியமா வந்து ஃபஸ்ட் டைம் என்னை டேரெக்டாக மீட் பண்ணது சார் தான். அது ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் உங்களை மீட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆஃப்டர் 5 இயர்ஸ் அதை பயன்படுத்தி நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற ரிசல்ட்டு அவர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்னமோ தெரியல, கடவுள் வந்து என் மூலியமா பழைய நபர்கள் நிறைய நபர்களுக்கு ஆல்ரெடி அதில் பயன்படுற நபர்கள் எவ்வளவோ பேர் இருந்தாலும் நான் என்னுடைய வீடியோ ரீச் ஆன அளவுக்கு எது ரீச் ஆகுங்கிறது அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஏன்னு சொன்னால் இந்த ட்ரீட்மெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னு சொன்னால் ஏகப்பட்ட செலவழிக்கிறாங்க. அவருடைய சொத்து பத்துகள்லாம் வித்தும் பத்தாமல் இன்னும் தன்னையே அழிச்சிக்கிற அளவுக்கு தன்னுடைய சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுவேன். நான் வந்து கீமோதெரப்பி எடுக்க போகும்போது ஒரு 7 வயசு குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை, அந்த கீமோதெரப்பி பண்ணக்கூடிய அந்த ரூமு அது சாதாரணம்லாம் இல்லைங்க, அந்த கொடுமையெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ரூம்குள்ளே போகும் பொழுது அப்பா நான் அந்த ரூம்குள்ளே வந்து போகலை அப்படின்னு, ஏன்னா அவ்வளோ ஹீட்டு. எனக்குலாம் பாருங்க இப்போ சொல்கிறேன், அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதில் எனக்கு முடியல, நான் இப்போ ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணியிருக்கேன், முடியல எனக்கு போயிடுச்சு, பல்லெல்லாம் கொட்டி பல்லெல்லாம் செட்டு கூட தான் வச்சுருக்கேன். நான் வேணுமா அந்த ஃபோட்டோஸ் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணதெல்லாம் நான் இங்கே கோயம்புத்தூர் சுகிராவில் தான் பண்ணேன் ட்ரான்ஸ்பிளான்ட்லாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னு சொன்னால் போக மாட்டேன்னு அழுது. அந்த எனக்கு தெரிஞ்சு தாய் பாசத்தை விட அந்த நேரத்தில் நான் பார்த்தது கோடி மடங்கு கோடி தாய்கள் ஒன்று சேர்ந்து கட்டி அடைக்கிற மாதிரி நினச்சி ஒரு டைம் மட்டும் போத்தவங்க கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. அது அந்த குழந்தையுடைய முன்னேற்றத்துக்காக ஆரோக்கியத்துக்காக தான் உள்ள அனுப்புகிறாங்கன்னு தெரியாது, நல்லதுக்காக சொல்லி அது அந்த ஹீட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. ரேடியோ தெரப்பி தெரியும் நினைக்கிறேன். இந்த கொடுமையானு சொல்லி இருக்கிறே ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். போயிட்டு உள்ளே இருந்தோம், அந்த குழந்தை அழுகுது. அப்போ நான் நினச்சேன் நம்மலாம் பரவாயில்ல, எனக்கு 2 குழந்தைங்க. அப்போ அந்த டைமில் எனக்கு 2 குழந்தை, இப்போ இன்னொரு குழந்தை எனக்கு 3 குழந்தை எனக்கு. அப்போ அந்த குழந்தையினுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அந்த தந்தையினுடைய எண்ணம் எப்படி இருக்கும், எவ்வளோ பொருளாதாரம் செலவழிக்க வேண்டியது இருக்கு தெரியுங்களா, அவ்வளோ. ஆனால் அதை எல்லாம் மீறி அப்போது 1500 ரூபாயில் ஒரு நபருக்கு பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொன்னால் இதை நம்புமா நமக்கு தெரியும். எப்படி சாத்தியம்? பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு செய்தாலும் அதுலேருந்து ரிலீவ் ஆக முடியலை. திரும்ப அடுத்த ஸ்டெப்பு இப்படியே தான் போயிட்டு இருக்கே தவிர அதுல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கவே இல்லை. அந்த தீர்வை இறைவனுடைய கிருபையால் இந்த ஹைலானினுடைய இனவால் கொடுத்துச்சு அப்படிங்கிறத எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரணும்னா, அதாவது நான் பெற்ற இன்பம் பெருக வயலும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அடிப்படையில் அவர்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். இதை அவர் ஃபேஸ்புக்கில் போடுவார், மக்களுக்கு போய் சென்றடையும் கூட தான் கிடையாது. நான் அதனால் பயன்பற்றி அந்த உண்மையை அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அந்த வீடியோவாக ஒரு எடுத்து இத்தனை மக்களுக்கு போய் சென்றடைந்து இவ்வளோ நபர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதில் எனக்கு பெரிய சந்தோஷம். அதே தொடர்ந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட படித்த பையன், இப்போ நான் சொல்லிடுவேன், நான் என்னன்னு சொல்லிடுவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அரபிக் எம்ஃபில்ங்க, இன்னொன்று பிஎஸ்சி சைக்காலஜி, அது இல்லாமல் மல்டி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு முன்னாடி பேர் பிரவீன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் தான் வச்சுக்கங்களேன். பல இடங்களுக்கு போய் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. அது இல்லாமல் சின்ன சின்ன பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் படித்து வளர்ந்த இடம் ஃபுல்லாமே அநாத ஆசிரமம் தாங்க. நான் வந்ததுக்கப்புறமா, அதாவது நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஆசிரமத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லி செஞ்சது தான் இந்த சூழல் தான். அப்போ அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதெல்லாம் நான் வந்து ஒரு காலேஜில் ஒரு பிரின்சிபலாக இருக்கேன்.
அந்த நேரத்தில் தான் இப்படி நடக்குது. அப்போ அங்கேருந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே போக வர இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னுடைய போஸ்டிங்க்கு வேற ஒரு நபரை ஆட் கொடுத்துட்டாங்க. இது மரியாதை இல்லை இல்லையா? நம்மளா விளைவிக்கணும், நம்மளா வெளியே போகலான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளா போயிடணும்னு சொல்லி என்னுடைய சொந்த ஊருக்கு வந்து என்னுடைய நோயினாலே என்னுடைய உயிர் போய்விடக்கூடாது. ஒன்று என்னை மாதிரி பாதிக்கப்பட்ட அல்லது ஏழை எளிய மக்கள் நாங்கள் இருந்து வெளியே வந்தோடனே நான் அட்மிஷன் போட்ட அனாதை பிள்ளைங்க எல்லாமே என் கூட ஒரு 16 பிள்ளைங்க வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்தாபனம் தான் இப்போ நான் வச்சு நடத்துகிற ஸ்தாபனம். இப்போ 169 பேர் ஏழை எளிய சொன்னால் அவங்க இறந்து போனால் கூட தூக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை. அவங்கள நாங்கள் இருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த கதியும் கிடையாது. அப்படிப்பட்ட நபர்களை மட்டும்தான் வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஒன்லி ஃபார் முஸ்லிம்ஸ் கிடையாது, ஆல் ரிலீஜன்ஸ் எல்லாருமே எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்ஸும் பர்சன்ஸுமே இங்கே இருக்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை மாற்றி அமைத்தது, எப்பவுமே மண்ணில் போயிடுவேன்னு நினச்சிட்டு எப்பயோ போக வேண்டியது மண் மேலே உயிரோட வாழ வச்சு என்னை கொண்டு இறைவன் இன்னும் பல நபர்களை வாழ வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இந்த ஹைலானுடைய தேவனுக்கு பிறகு அதை அறிமுகப்படுத்திய என்னுடைய யாசிர் ஃபிர்தௌஸி அவருக்கு பிறகு அதை தயாரித்து என்னை போன்று நோயினால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்திலையும் அந்த எல்லா வகையிலையும் தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு எளிமையான குறைவான செலவுல எல்லா மக்களுக்கும் அந்த நோய்க்கான தீர்வு கொடுக்கறதுக்கு முதல்ல முயற்சி செய்யறதே பெரிய விஷயம். அதற்கான தீர்வையும் கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய விஷயம். அதை இந்த கம்பெனி செய்யுது அப்படிங்கிறனால மனசார நான் வந்து இதுக்காக நான் வாழ்த்துக்கிட்டு இன்னும் இந்த கம்பெனி நிறைய நபர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். இதோடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதோடைய பயனே தெரிஞ்சிடும். நாங்கள் என்னை மாதிரியான இன்னொன்று என்னை மாதிரி நிறைய பேர் பயன்பெற்றுக்கிறாங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் பயன்பெற்றுக்கிறார். ஆனால் அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய வீடியோ அப்படிங்கிறது பல பேர்த்த போய் சென்றடையுது. அப்படி இப்போ வந்து சுற்றிட்டு தான் இருக்குது, இப்போ வரைக்குமே சுற்றிட்டு தான் இருக்குது. இப்போ உள்ள என்னுடைய ஃபேஸ் கட்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியான இதான் போட்டிருப்பேன். இப்போ ஃபேஸ் கட்டுக்கும் அதுக்குள்ள நல்லா ஒட்டி போய் மூஞ்செலாம் ஒட்டி போய் ரொம்ப சோகம் போய் தான் இடத்துல இருப்பேன் நான். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு சொன்னால் அந்த நோயிலிருந்து மீண்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, மீண்டு வர வச்சு எவ்வளோ பேர் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய தரப்புலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் எல்லாத்துக்குமே, இந்த ஹைலாண்ட் கம்பெனிக்கு எவ்வளோ லீடர்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஆசிரமத்தை வந்து பாருங்கள். அங்கே உள்ள நபர்களுக்கு ஒரு ஆதரவு சார்பை சொல்லி என்னவானதான் ஹைலாண்டுடைய கம்பெனியுடைய ப்ராடக்டை தான் வாங்கி கொடுக்குது. அந்த இடத்துல குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க, நிறைய சார் சொன்ன மாதிரி இப்போலாம் வந்து அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்னா தலையாய ப்ராப்ளமாக இருக்குது. முன்னெல்லாம் அந்த எய்ட்ஸு கேன்சரை விட பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது இதுதான். அதுக்கு பெரிய ஒரு தீர்வை இது கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இது கடவுள் புறத்திலிருந்து தரப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் என்பதை நான் சொல்வதை ஒரு காலமும் தயங்க மாட்டேன். சில நபர்கள் சொன்னாங்க, எனக்கு பிராண்ட் அம்பாசிடர்னு எனக்கு நிறைய மாதம் எனக்கு லட்ச லட்சமாக கோடி எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், இறைவன் அதை கபூல் செய்யட்டும். அதாவது அப்படியே வரட்டும். அதான் சொல்கிறேன், நீ சொல்லிட்டு போப்பா. நான் உண்மையாக அந்த மீட்டிங்கில் தான் நான் சார முதல்ல யாருன்னே எனக்கு தெரியும். என்னையும் ஒரு பார்த்துட்டு வீடியோ, ஆனால் என்னையும் நான் நேரில் பார்த்தது கிடையாது. இப்போ தான் 2வது முறையாக எம்டி சாரை நான் நேரில் பார்க்க செய்கிறேன். இதுதான் உண்மையானது. ஏதோ காசு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்ல கிடையாது. அதுக்காக சொல்லி நினைக்கவும் முடியாது. நான் ஒரு ஆள் அப்படி சொல்லிட்டேன்னு சொன்னால் எத்தனை பேர் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பொய்ன்னு சொன்னால் வெளியே இருக்கிற விஷயம் வந்துருக்காதா? உண்மையான விஷயத்த உண்மையாக உளப்பூர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதனாலே நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னால் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. தானாக வந்து கேட்குறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், தானாக போய் சொல்கிறது இல்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு எவ்வளோ நபர்கள் என்கிட்ட வந்தாங்க, நீங்கள் இதை பிஸ்னஸாக எடுத்து கையில் பண்ணுங்க, நாங்கள் வேணவே வேணாம். ஆல்ரெடி என்னை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் இதை வச்சு தப்பாக பேசிட்டாங்க. ஆனால் நான் பிஸ்னஸாக எடுத்து கையில் பண்ணாமல் இருக்கும்போதே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் 1000 நபர்களுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு, வாங்கி கொடுக்குறேன். அமேசான்லேயே இருக்குது, அதையும் நான் சொல்லிடுவேன், வாங்கி கொடுத்துருவேன். இன்னொன்று தேவைப்பட்டால் நம்ம சாப்பிட சொல்லுவோம். இன்னும் இப்போ திருச்சிலேயே ஏகப்பட்ட இதெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ நேரடியாகவே போய் அவங்கள்ட்ட நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். நிறைய டீலர்ஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்டலாம் சொல்லி ஏஜென்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட நம்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன், இவங்கள்ட்ட போங்க. இன்னொன்று நான் இருக்கும்போது எனக்கு அந்த விவரம்லாம் தெரியாதுங்க. இப்போவும் சொல்கிறேன், எனக்கு முழுசாக இதை பற்றி எதுவுமே தெரியாது. எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன சாப்பிடுங்க விவரம் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது தான். ஏன்னா அதுக்குள்ளே போக விரும்பலை. நான் பயன்பெற்ற சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் பயன்பெறக்கூடிய மக்களுக்கு என்னை கேட்டு தேடி வந்தாங்கன்னு சொன்னால், அதை கால் பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னால் அதோட ஏஜென்ட்ஸ் டீலர்ஸ்ட்டை நான் எல்லாருக்கும் சொல்லிடுவேன். அவங்களும் பேசிக்குவாங்க.
இது வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதன் மூலமாக மக்கள் பயன்பெறுவது உண்மை என்பதை இறைவன் மீது ஆணையாக நான் சொல்லிக்கிறேன். இது வரை எனக்கு சொல்ல தெரியல.